தேவையில்லாம வந்தேனா? என் பேத்தி ரேவதியோட ஃபங்க்ஷன் நான் வராம இருக்க முடியுமா? உங்களை அவங்க கூப்பிட்டாங்களா? இல்லல்ல பாட்டி, கோயில நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? அது எப்படியா நான் மறப்பேன்? அப்புறம் ஏன் பாட்டி வந்தீங்க? அதான் வந்துட்டேன். அதையே திரும்ப திரும்ப ஏன் வந்தீங்கன்னு கேட்டா எப்படி? வயசான காலத்துல எதுக்கு பாட்டி தனியா இவ்வளவு தூரம் வரணும் நீங்க? என்னையா கேள்வி இது? என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் வராம இருந்தா எப்படி? என்ன சொல்றீங்க? அது என் பேத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் என் பேரன் மாதிரி தானே, அதத்தான் சொல்ல வந்தேன். பாட்டி, நீங்க விவரமா பேசுறத நினைச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க பாட்டி. சரி விடு. நீங்க பாட்டு வந்துட்டீங்க, யாராவது பார்த்த பிரச்சனை ஆயிட போகுது பாட்டி. என்ன யாரையா பார்க்க போறா? நான் அப்படி ஓரமா நின்னு இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போயிடுறேனே. அது சரி, என் பையன் எங்க சாமி? ஏ ராசா, எப்படி இருந்த புள்ளை இப்படி இருக்கா? ராசராசா, ஐயா கார்த்தி, என் புள்ளைய பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எட்டுன தூரத்துல இருக்கிறா. அவங்கிட்ட போய் பேசுறதுக்கு என்னால முடியலையா? பாட்டி அழாதீங்க பாட்டி, இது எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ இருக்கிற நம்பிக்கையில தாயா நான் இருக்கிறேன். சரிங்க பாட்டி, நீங்க கண்ணை தொடச்சுக்கணும். கார்த்தி, இது என்ன பாட்டி பேக்? என் பேத்திக்கு நான் புடவை வாங்கியிருக்கேயா, நீ எடுத்து போய் கொடு. என்ன பாட்டி விளையாடுறீங்களா? இப்ப எப்படி பாட்டி நான் போய் அவகிட்ட புடவை கொடுக்க முடியும்? உனக்கு புடவை கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எடுத்துட்டு போயா. பாட்டி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்பெல்லாம் செய்யலாமா? சரி, இத நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி, பார்த்து கவனமா இருங்க. அத்தை கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. வணக்கம் சாமுண்டீஸ்வரி. என்ன சிவனாண்டி, நான் எதிர்பார்க்கவே இல்ல. வராத ஆள் வந்து நிக்கிற. வராத ஆளா இல்ல வரக்கூடாத ஆளா? அது உனக்கே தெரியுமே. ஆக்சுவலா நீ வரமாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். அது எப்படிங்க சாமுண்டீஸ்வரி? அம்மா நேர்ல வந்து வருந்தி வருந்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருந்தா அவ்வளவு மரியாதையா இருக்காதுல்ல? என்னதான் பகையா இருந்தாலும் இந்த சிவனாண்டி வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பான். அடேங்கப்பா, வர வர நம்ம நாட்டுல எல்லாரும் பேச கத்துக்கிட்டீங்க. ஏன் வார்த்தைக்கு நீ இவ்ளோ மதிப்பு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சே. கொடுத்துதானே ஆகணும். நீங்க இந்த ஏரியாவிலேயே பெரிய ஆளு, ஜான்சி ராணி, ராணி மங்கம்மா மாதிரி உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க அழைப்பை நான் அலட்சியப்படுத்தினா உங்க மனசு புண்படும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயமா? அது என்ன? உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை ஊரு முன்னால ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக பணத்தெல்லாம் அப்படியே வாரி இறைச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? இவ்வளோ பில்டப் கொடுத்து ஆடம்பரமா நடத்துற உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போகும்போது, அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்னு போகுதுன்னு வைங்க, அப்போ உங்க முகம் எப்படி மாறும்? இப்ப சிரிச்சிட்டு இருக்க உங்க முகம் கோவத்துல எவ்வளவு ஆங்காரமா மாறும்னு எனக்கு நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்தேன். ஓ, உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். பாவம், வந்தது வந்த, போய் ஒரு ஓரமா உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ.
ஆ அப்படியே போகும்போது வாசல்ல இருந்து தாம்பூல பையும் வாங்கிட்டு போ. டிரைவர் இங்க வாப்பா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ, ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. ரேவதி எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா. நீங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே வந்து அவளை ரெடி பண்றதை விட்டுட்டு லேட்டா வரீங்களா? சாரி ஆண்டி, எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா ஆண்டி, பை த வே நீங்க இந்த சாரியில சூப்பரா செமையா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா ஆண்டி, இந்த புடவையில நீங்க ரொம்ப கம்பீரமா இருக்கீங்க. சரி, உள்ள போய் ரேவதியை ரெடி பண்ணுங்க. போங்க. ஓகே ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். இருங்க, யார் நீங்களா? நாங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாரு? நான் உங்க வீட்டில் தான் வேலை செய்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் தான் பார்த்துக்கிறேன். ம், சரி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? எது கேட்டாலும் கிடைக்குமா? என்ன வேணுமோ கேளுங்க, கிடைக்கும். எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேணும். ம். பிரதர் சார், இங்கே வாங்க. இதோ வரேன் சார். அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க. ஓகே சார், எடுத்துங்க மேடம். தேங்க்யூ. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குங்க. பிரதர், இவங்களுக்கு காஃபி கொடுங்க. அவங்களுக்கு காஃபி கொடுங்க. தேங்க் யூ. நல்லா கவனிக்கிறார்ல. சரிங்க, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா ரேவதியோட ரூமுக்கு போய் அவங்கள சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே. ஓகே. ம்.